நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் அனுவாத். அனுவாத் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்லேஷன், அதாவது ஹிந்தியிலிருந்து தமிழுக்கோ தென் தமிழ்லேருந்து ஹிந்திக்கோ டிரான்ஸ்லேட் பண்ணுற பகுதி இது. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் எந்தெந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். பிராந்திய பாஷா ஃபஸ்ட் இதில் வந்து ஹிந்தியிலேருந்து ஒவ்வொருத்தருடைய மதர் டங்குக்கு நீங்கள் மாற்றுறீங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிராந்திய பாஷா, பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜி, அதாவது ஹிந்தியிலேருந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் எடுத்துக்கிறீங்களோ, எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் என்ன லாங்குவேஜ் எடுத்துக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு தமிழில் எடுத்துக்கிறீங்கன்னா தமிழில் எழுதணும், இங்கிலீஷ் எடுத்துக்கிறீங்கன்னா இங்கிலீஷில் எழுதணும், தெலுங்கு எடுத்துக்கிறீங்களா தெலுங்கில் எழுதணும், மலையாளம் எடுத்துக்கிறீங்களா மலையாளத்தில் எழுதணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் என்னென்ன நீங்கள் ஆப்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பிராந்திய பாஷா மே அனுவாத் கீஜியே, அதாவது பிராந்திய அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜில் பிராந்திய பாஷா மே அனுவாத், அனுவாத்னா டிரான்ஸ்லேஷன், கீஜியே பண்ணுங்கள். இப்போ முதல் சென்டென்ஸை பார்க்குறோம். கோபால் இதர் ஆவோ. கோபால்ன்றது ஒரு பெயர், அதனால கோபால் அப்படியே எழுதிருங்க. இதர் அப்படின்னு சொன்னால் இங்கே ஹிந்தியில் நம்ம யஹான் சொன்னாலும் இதர் தான், யஹான் சொன்னாலும் இங்கே தான், அதே போல் இதர்ன்னு சொன்னாலும் இங்கே தான். ஓகேங்களா? அதே மாதிரி உதர் அப்படின்னு சொன்னால் அங்கே, அதே போல் வஹா அப்படின்னு சொன்னாலும் அங்கே. ஸோ ஹிந்தியில் இந்த மாதிரி ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். இதர் அப்படின்னு சொன்னால் இங்கே, ஆவோ அப்படின்னு சொன்னால் வா. கோபால் இங்கே வா, அது ஹிந்தியில் கோபால் இதர் ஆவோ. அடுத்த சென்டென்ஸ் கமலா உதர் ஜாவோ. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு வஹான்னு சொல்லலாம், இல்லை உதர்னு சொல்லலாம். அப்போ கமலா, கமலாவை அப்படியே எழுதுங்க. உதர் அங்கே, ஜாவோ அப்படின்னு சொன்னால் போ, அதான் எழுதுறீங்க. கமலா அங்கே போ. நெக்ஸ்ட் தும் நீ, கிதாப், கிதாப்னா நோட் புக், நோட் புக்கை லாவோ எடுத்துட்டு வா, கொண்டு வா அப்படின்றீங்க. நீ புத்தகம் கொண்டு வா. அடுத்தது தும் வஹா பைட்டோ. மறுபடியும் நம்ம பழையபடி யஹா வஹா வந்துருச்சு பாருங்க. யஹா வஹான்னு சொன்னால் அங்கே, அதே போல் வஹானுக்கு இன்னொரு பேர் உதர். நீ அங்கே உட்கார். தும் நீ வஹா அங்கே, பைட்டோ உட்கார். அடுத்தது தும் யஹ் கிதாப் படோ. நீ யஹ் இந்த, கிதாப் புஸ்தகத்தை, படி அதான் படோ. நீ இந்த புத்தகத்தை படி, இப்படி நீங்கள் எழுதணும். அடுத்தது யஹ் காம் கரோ. யஹ் இந்த, காம்னா வேலை, இந்த வேலையை செய். கரோன்னா என்ன? செய். அடுத்தது தும் நீ, தூத், தூத்னா பால், பியோ அப்படின்னா குடி, நீ பால் குடி. தும் தூத் பியோ, நீ பால் குடி. அடுத்தது வஹ் கலம் தோ. வஹ் அப்படின்னா அந்த, கலம்னா பேனா. ஸோ அந்த பேனாவை, கலம் அப்படின்றது டைரக்ட் டிரான்ஸ்லேஷனை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த பேனா எடுன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஆனால் வந்து இங்கே எழுதறச்சு எப்படி எழுதணும்? அந்த பேனாவை தோன்னு சொல்கிறீங்க. தோன்னா கொடு, லேன்னா எடு. ஸோ தோ அப்படின்னு சொன்னால் இரண்டு கிடையாது, தோ அப்படின்னு சொன்னால் கொடு. நெக்ஸ்ட் யஹ் ருப்பியா லோ. யஹ் இந்த, ருப்பியா ரூபாயை, லோ எடுத்துக்கொள் அல்லது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோமே அதுதான். நெக்ஸ்ட் ஆப்
யஹா ஆயியே. ஆப்ன்றது நீங்கள், யஹா இங்கே, ஆயியே வாருங்கள், அதான் வாங்க. நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறோமே பேச்சு வழக்கில், எழுதுறச்ச நீங்கள் இப்படி எழுதணும், நீங்கள் இங்கே வாருங்கள். இப்போது லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் எடுத்துக்கிறீங்கன்னா தமிழ், இல்லை இங்கிலீஷு, இல்லை என்ன லாங்குவேஜில் இருக்கோ அந்த லாங்குவேஜில் கொஷின் இருக்கும். அது ஹிந்தியில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. சிட் ஹியர். ஹியர்ன்னு சொன்னால் யஹா, சிட்டுன்னா பைட்டோ. இங்கே யூ சிட் ஹியர்ன்றது தான், அந்த யூன்றது மறையிறதுனால சிட் ஹியர்னா யாரை, யூவை தான், உன்னை தான் சொல்கிறோம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், யஹா பைட்டோ. இங்கே யூ மறைஞ்சிருக்கு, ஹிந்திலையும் நம்ம மறைஞ்சு தான் சொல்லணும். யஹா பைட்டோ, இங்கே உட்கார், அதுதான் இந்த டிரான்ஸ்லேஷன். அடுத்தது அங்கே போகாதே. அங்கே ஹிந்தியில் என்ன சொல்லணும், வஹா. போன்னு சொன்னால் ஜாவோன்னு யூஸ் பண்ணும் இல்லையா. போகாதேன்னு சொல்லும்போது மத் ஜாவோன்னு வந்துடும். போன்னு சொன்னால் ஜாவோன்னு சொல்லணும், போகாதேன்னு சொன்னால் மத் ஜாவோன்றது யூஸ் பண்ணணும். இப்போ வஹா மத் ஜாவோ, அங்கே போகாதே. அடுத்தது நீ பாடம் எழுது. நீ தும், பாடத்துக்கு பாட், எழுது லிக்கோ, தும் பாட் லிக்கோ. அடுத்தது நீ வீட்டிற்கு போ. நீ தும் வீட்டிற்கு கர், போ ஜாவோ. நெக்ஸ்ட் காப்பியை குடிக்காதே. காஃபி, இங்கே குடின்னு சொன்னால் பியோ, குடிக்காதேன்னு சொன்னால் மத்து பியோ. குடிக்காதேன்னு சொல்கிறது மத் பியோ, குடின்னு சொன்னால் பியோ, குடிக்காதேன்னா மத் பியோ. அடுத்தது பேனாவை கொண்டு வா. பேனாவை கலம், லாவோ அப்படின்னா கொண்டு வா. அடுத்தது இந்த காகிதத்தை எடுத்துக்கொள். யஹ், இந்த யஹ். காகஸ் அப்படின்னா காகிதம், லோ அப்படின்னா எடுத்துக்கோ. யஹ் காகஸ் லோ. யஹ்னா இந்த, காகஸ்னா காகிதத்தை, அதாவது பேப்பரை, லோ அப்படின்னா எடுத்துக்கோ. அடுத்த வார்த்தை தினந்தோறும் குளி. தினந்தோறும் டெய்லி இல்லையா. டெய்லி ஹிந்தியில் ரோஸ்னு படிச்சிருக்கோம், ரோஸ். குளின்ற வார்த்தை நஹா. இங்கே தினமும் குளிச்சு குளி அப்படின்னு சொல்கிறதுனால நஹாவோ அப்படின்ற வார்த்தை வரும். அடுத்தது ரோஸ் நஹாவோ. அடுத்தது மாலையில் விளையாடு. ஷாம் கோ அப்படின்னு சொன்னா, ஷாம்னா மாலை, ஷாம் கோ அப்படின்னா மாலையில். கேலோ அப்படின்னா விளையாடு. கேல் அப்படின்னா விளையாடு அல்லது விளையாட்டு. தென் கேலோ அப்படின்னு சொன்னீங்கன்னா விளையாடு. நீங்கள் உள்ளே வாருங்கள். நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்கிறோம். ஆப், ஆப்னா நீங்கள். அந்தர் அப்படின்னு சொன்னால் உள்ளே. ஆயே அப்படின்னா வாருங்கள். இப்போது செகண்ட் லெசனில் நம்ம பார்க்க போகிற ट्रांसलेशन. फर्स्ट वन, प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. प्रांतीय भाषा ना रीजनल लैंग्वेज. वेलू घर जाता है. वेलू வீட்டுக்கு போறான். இதுதான் இந்த சென்டென்ஸ் உடைய அர்த்தம். வேலு வேலு. கர் வீட்டிற்கு. ஜாத்தா है போகிறான். வேலு வீட்டிற்கு போகிறான். அடுத்தது यह लड़का हिंदी पढ़ता है. यह இந்த लड़का பையன்
ஹிந்தி ஹிந்தியை, பढ़ता है படிக்கிறான், இந்த பையன் ஹிந்தி படிக்கிறான். நெக்ஸ்ட், தும் क्या करते हो, நீ என்ன செய்கிறாய். தும்முக்கு நீ, கியாக்கு என்ன, கர்த்தே ஹோ செய்கிறாய். அடுத்தது, சீதா கானா காத்தி है, சீதா கானான்னா பாட்டு, காத்தி ஹைன்னா பாடுகிறாள். சீதா பாட்டு பாடுகிறாள். இல்லை கானான்னா பாட்டு, காத்தி ஹைன்னா பாடுகிறாள். அடுத்தது, மீனா கப்படா சீத்தி ஹை, மீனாக்கு மீனா அப்படி எழுதணும், கப்படான்னா துணி, சீத்தி ஹை அப்படின்னு சொன்னா தைக்கிறது. ஸோ மீனா துணி தைக்கிறாள் அப்படின்றது அர்த்தம். சி அப்படின்னா தைக்கிறது, சீத்தி ஹை அப்படின்னு சொன்னா தைக்கிறாள் அப்படின்றது அர்த்தம். மீனா துணி தைக்கிறாள். அடுத்தது, मैं पाठशाला जाता हूँ, मैं நான், பாட்டசாலா பாட்டசாலான்னா ஸ்கூல், பள்ளிக்கூடத்திற்கு, ஜாத்தாஹும் அப்படின்னா ஜாத்தாஹும்னா போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஜாத்தாஹும் போகிறேன், நான் பள்ளிக்கூடத்திற்கு போகிறேன். அடுத்தது, तुम क्या लिखते हो, நீ என்ன எழுதுகிறாய். தும்முக்கு நீ, கியாக்கு என்ன, லிக்கத்தே ஹோ எழுதுகிறாய். லிக்குன்னா எழுது, லிக்கத்தே ஹோ அப்படின்னா எழுதுகிறாய் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது, லடுக்கே மைதான் மே கேல்தே ஹை, லடுக்கே சிறுவர்கள், ஆனால் உங்கள் புக்கில் பையன்கள், இங்கேயும் அதே மாதிரி நம்ம லடுக்கேன்னா பையன்னு ஒரு சென்டென்ஸ் இப்போ பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுபோல் இங்கே லடுக்கேன்னா பையன்கள்னு இருக்கு, சிறுவர்கள் தான் கரெக்ட் ஃபார்மாக இருக்கும். பேச்சு வழக்கில் பையன் அப்படின்னு சொல்லுவோம், பட் ரிட்டனில் சிறுவர்கள் தான் வரணும். மைதானத்தில், மைதான் மே, மைதான்னா மைதான், மைதானம் சொல்கிறோம், மைதான் மேன்னு சொன்னால் மைதானத்தில். கேல்தே ஹை, கேல்னா விளையாடு, கேல்தே ஹை விளையாடுகிறார்கள், அதுதான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். சிறுவர்கள் அதாவது பையன்கள், மைதானத்தில். கேல்தே ஹை அப்படின்னு சொன்னால் விளையாடுகிறார்கள். அடுத்தது, லடுக்கியா சிறுமிகள், அதாவது இங்கே பெண்கள்னு கொடுத்துருக்கு. மகிழா ஔரத் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு பெண்கள், இங்கே சிறுமிகள் அப்படின்றது தான் வரணும். கானா பாட்டு, சீக்தி ஹை கற்கிறார்கள், பெண்கள் பாட்டு கற்கிறார்கள். பெண்கள் அப்படின்னா லடுக்கியா, ஆனால் பெண்கள் இந்த இடத்துல லடுக்கியா கிடையாது, சிறுமிகள்ன்றது தான் கரெக்ட் ஃபார்ம். சிறுமிகள் பாட்டு கானா, சீக்தி ஹை கற்கிறார்கள். அடுத்தது, ஹம் கஹானி சுன்தே ஹை, ஹம் அப்படின்னு சொன்னா நாங்கள், கஹானி அப்படின்னு சொன்னா கதை, சுன்தே ஹை கேட்கிறோம் அப்படின்றது தான் அந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். சுன்னுன்னா கேளு, லிசன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோமே அதுதான். சுன்தே ஹைன்னு சொன்னால் கேட்கிறோம் அப்படின்றது அர்த்தம். நாங்கள் கதை கேட்கிறோம். இதில் கதைன்றது நம்ம கஹானின்னு ஹிந்தியில் சொல்லணும். நெக்ஸ்ட், ஹிந்தி மே அனுவாத் கீஜியே, ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அவன் பாடம் எழுதுகிறான், அவன் வஹ் பாடம் பாட், எழுதுகிறான் லிக்தா ஹை, வஹ் பாட் லிக்தா ஹை, அவன் பாடம் எழுதுகிறான். அடுத்தது, அவன் எங்கே போகிறான், அவன்
वह எங்கே कहाँ போகிறான் जाता है वह அவன் कहाँ எங்கே जाता है போகிறான் அவன் कहाँ जाता है वह कहाँ जाता है அவன் எங்கே போகிறான் அவன் वह எங்கே कहाँ போகிறான் जाता है நீ என்ன சாப்பிடுகிறாய் तुम நீ என்ன क्या சாப்பிடு அப்படின்றது கா சாப்பிடுகிறாய்ன்னு சொன்னா காத்தே ஹோ तुम क्या காத்தே ஹோ तुम நீ क्या என்ன காத்தே ஹோ சாப்பிடுகிறாய் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள் நீங்கள் आप எங்கே कहाँ வேலை काम செய்கிறீர்கள் करते हैं आप कहाँ काम करते हैं आप நீங்கள் कहाँ எங்கே काम வேலை करते हैं செய்கிறீர்கள் करना செய் करते हैं न செய்கிறீர்கள் आप कहाँ काम करते हैं அடுத்தது உழவன் வயல் வேலை செய்கிறான் உழவன் கிசான் வயல் கேத் வேலை வேலை काम செய்கிறான் करता है किसान खेत में काम करता है किसान உழவன் खेत में खेत न वयल खेत में न वयलिल काम करता है काम न வேலை करता है न செய்கிறான் किसान खेत में काम करता है அடுத்தது நான் காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன் நான் மை காலை சபேரே 5 மணிக்கு பஜே उठता हूँ எழுந்திருக்கிறேன் மை சபேரே 5 बजे उठता हूँ மை நான் சபேரே காலை 5 பஜே மணிக்கு उठता हूँ எழுந்திருக்கிறேன் அடுத்தது அந்த பெண்மணி பழம் விற்கிறாள் அந்த वह பெண்மணி औरत फल பழம் बेचती है விற்கிறாள் அந்த वह பெண்மணி औरत பழம் फल விற்கிறாள் बेचती है वह औरत फल बेचती है அடுத்தது நாங்கள் பழம் வாங்குகிறோம் हम நாங்கள் फल பழம் खरीदते हैं வாங்குகிறோம் हम फल खरीदते हैं நாங்கள் பழம் வாங்குகிறோம் அடுத்து அவர்கள் காகிதத்தில் எழுதுகிறார்கள் வே அவர்கள் காகஸ் பர் காகிதத்தில் लिखते हैं எழுதுகிறார்கள் वे कागज पर लिखते हैं அவர்கள் காகிதத்தில் எழுதுகிறார்கள் அடுத்து குதிரை வேகமாக ஓடுகிறது குதிரை கோடா வேகமாக தேஜ் ஓடுகிறது दौड़ता है दौड़ना ஓடுறது दौड़ता है ना ஓடுகிறது पाठम 3 प्रांतीय भाषा में अनुवाद कीजिए प्रांतीय भाषा में ना रीजनल लैंग्वेज ला ट्रांसलेट பண்ணுங்க राम पढ़ रहा है राम रामन पढ़ படித்து படி रहा है சொல்லும் பொழுது படித்து கொண்டு இருக்கிறான் அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்
அப்போ படுன்னா படி, ரஹா ஹேன்னு சொன்னா படித்து கொண்டு இருக்கிறான். பட் ரஹா ஹே படித்து கொண்டு இருக்கிறான். அடுத்தது லடுக்கா பையன், பாட் பாடத்தை, சீக் ரஹா ஹே சீக்னா கற்றுக்கொள்வது. அப்போ சீக் ரஹா ஹேன்னு சொன்னா கற்றுக்கொண்டிருக்கிறான். அதுதான் அந்த சென்டென்ஸோடைய அர்த்தம். சீக்னா கற்றுக்கொள், சீக் ரஹா ஹேன்னு சொன்னா கற்றுக்கொண்டு இருக்கிறான். அடுத்தது லடுக்கி சிறுமி, கா ரஹி ஹே சிறுமி பாடிக்கொண்டு இருக்கிறாள். கானா பாடுறது, அப்போ கா ரஹி ஹேன்னா பாடிக்கொண்டு இருக்கிறாள். சிறுமி பாடிக்கொண்டு இருக்கிறாள், இல்ல கா ரஹி ஹே பாடிக்கொண்டு இருக்கிறாள். அடுத்தது ஏக் ஸ்திரீ ஒரு பெண்மணி, ஏக் ஒரு, ஸ்திரீ பெண்மணி, கப்படா துணி, சீன தைக்கிறது. சீ ரஹி ஹே அப்படின்னா தைத்து கொண்டு இருக்கிறாள். ரஹா ரஹே ரஹி அப்படின்னு சொன்னா கொண்டு இருக்கிறது, இல்லை கொண்டு இருக்கிறான், கொண்டு இருக்கிறாள், கொண்டு இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். அடுத்தது மை பாட் லிக் ரஹா ஹூம், நான், மை நான், பாட் பாடம், லிக் எழுது, லிக் ரஹா ஹூம்னா எழுதிக் கொண்டு இருக்கிறேன். நான் பாடம் எழுதிக் கொண்டு இருக்கிறேன். தும் நீ, கியா என்ன, கர் செய், ரஹே ஹோன்னு செய்து கொண்டு இருக்கிறாய். தும் கியா கர் ரஹே ஹோ நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். அடுத்தது சீதா, சீதா, தும் நீ, கியா என்ன, சோச்னா யோசிக்கிறது, சோச், ரஹி ஹோ நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, நீ என்ன யோசித்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா சோச் ரஹி ஹோ. அடுத்தது மை நான், பாட் பாடத்தை, யாத் யாதுன்னா மனப்பாடம், கர் ரஹி ஹூம் நான் பாடத்தை மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கிறேன். கர் அப்படின்னா செய்து, ரஹி ஹூம் அப்படின்னா கொண்டு இருக்கிறேன். சோட்டே லடுக்கே சிறிய பையன்கள், கேல் விளையாடி, ரஹே ஹே கொண்டு இருக்கிறார்கள். சிறிய பையன்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். சிறிய சோட்டே, பையன்கள் லடுக்கே, விளையாடி கேல், ரஹே ஹே கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது பிதாஜி கத் லிக் ரஹே ஹே தந்தையார் கடிதம், கத்துனா கடிதம், லிக் எழுதி, ரஹே ஹே கொண்டு இருக்கிறார். பிதாஜி தந்தையார், கத் கடிதம், லிக் எழுதி, रहे हैं எழுதி கொண்டு இருக்கிறார். हिंदी में अनुवाद कीजिए. हिंदीना हिंदीला ट्रांसलेट பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கோபால் மைதானத்தில் விளையாடிக் கொண்டு இருக்கிறான். கோபால் கோபால் மைதானத்தில், மைதான் அப்படி மைதானம் சொன்னா மைதான் ஹிந்தியில் வரணும். மைதானத்தில் அப்படின்னு சொல்லும்போது மைதான் மே. விளையாடி கேல், கேல்னா விளையாடுறது. விளையாடி கொண்டு இருக்கிறான்னா ரஹா ஹை, கேல் ரஹா ஹை. கோபால் மைதான் மே கேல் ரஹா ஹை. மைதானத்தில், மைதான் மே, கேல் ரஹா ஹை விளையாடி கொண்டு இருக்கிறான். நெக்ஸ்ட், வேலைக்காரன் கடைவீதிக்கு போய்கொண்டு இருக்கிறான். வேலைக்காரன் நௌக்கர் கடைவீதிக்கு
பாசார். போய்கொண்டு இருக்கிறான், ஜா ரஹா ஹை. போய் அப்படின்றது ஜா, கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ரஹா ஹை. தையல்காரன், தையல்காரன்னா டைலர், துணி தைத்து கொண்டு இருக்கிறான். தையல்காரன் தர்ஜி. துணி கப்படா, தைத்து கொண்டு இருக்கிறான். சி ரஹா ஹை. சீன்றது தை, ரஹா ஹை தைத்து கொண்டு இருக்கிறான். தர்ஜி கப்படா சி ரஹா ஹை. அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வே அவர்கள். போல் பேசி. ரஹே ஹே அப்படின்னா கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வே அவர்களுக்கு வே. போல் பேசி. ரஹே ஹே கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து, அவர் செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வே, செய்தித்தாளுக்கு அக்பார், படித்து கொண்டிருக்கிறார். பட் ரஹே ஹே. அவே அக்பார் பட் ரஹே ஹே. தாயார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். தாயார் மாதாஜி. வீட்டில் கர்மே. வேலை காம், செய்து கொண்டிருக்கிறார். கர் ரஹி ஹை. கர் ரஹி ஹைன்னா செய்து கொண்டு இருக்கிறார். மாதாஜி கர்மே காம் கர் ரஹி ஹை. அடுத்தது, கமலா வீணை வாசித்துக் கொண்டு இருக்கிறாள். கமலா வீணா பஜா ரஹி ஹை. கமலா, கமலா வீணா வீணையை, பஜா அப்படின்றது வாசிக்கிறது, ரஹி ஹை வாசித்து கொண்டு இருக்கிறாள். அதுதான் அந்த அர்த்தம். கமலா வீணா பஜா ரஹி ஹை. நீங்கள், ஆப், என்ன, கியா, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கா ரஹே ஹை. கான்னா சாப்பிடு, ரஹே ஹை அப்படின்னும் போது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்றது அர்த்தம். நீ கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறாய். நீ தும். கடிதம் சிட்டி. எழுதி கொண்டு இருக்கிறாய். லிக் ரஹே ஹோ. லிக்னா எழுது, லிக் ரஹே ஹோன்னா எழுதி கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதுக்கு அப். மழை பெய்து கொண்டிருக்கிறது. பானி பரஸ் ரஹா ஹை. பானின்னா மழை இந்த இடத்துல, பரஸ் ரஹா ஹைன்னா கொட்டுறது, பெய்யறது அப்படின்றது அர்த்தம். பாடம் 4. प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. आज गोपाल यहाँ आएगा. இன்று, आज கோபால், கோபால், யஹா இங்கே, ஆயேகா வருவான். இன்று கோபால் இங்கே வருவான். இன்று ஆஜ் கோபால், இங்கே யஹா, ஆயேகா வருவான். அடுத்தது, யஹா வஹ் 10 दिन ठहरेगा. யஹா இங்கே, வஹ் அவன், 10 दिन 10 தின் நாட்கள், டஹரேகா தங்குவான். இங்கே அவன் 10 நாட்கள் தங்குவான். இங்கே யஹா அவன், வஹ் 10 நாட்கள், 10 दिन டஹரேகா தங்குவான். அடுத்து, மை கல் பாட் லிக்குங்கா. மை நான், கல் நாளை, பாட் பாடம், லிக்குங்கி லிக்குங்கா எழுதுவேன். மை கல் பாட் லிக்குங்கா, நான் நாளை பாடம் எழுதுவேன். நௌகர் சாமான் லாயேகா, வேலைக்காரன்
நௌகர். சாமான் சாமான், கொண்டு வருவான் லாயேகா. அடுத்தது வே அவர்கள், ஆஜ் இன்று, காவ் கிராமத்திற்கு, ஜாயேங்கே போவார்கள். இந்த இடத்துல கிராவுன்னு இருக்கு, கிராமத்திற்குன்னு இருக்கு. டைரக்டா காவுன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கிராமம் தான், பட் என்னது ஊருக்குன்றது தான் அர்த்தமாக போகும். வே ஆஜ் காவ் ஜாயேங்கே, அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். அடுத்தது லலிதா ஆஜ் யஹா ஆயேகி. லலிதா ஆஜ் இன்று, யஹா இங்கே, ஆயேகி வருவாள். மை உன்கே சாத் ஸ்கூல் ஜாவுங்கி. நான் உன்கே சாத் அவர்களுடன், ஸ்கூல் ஸ்கூல் பள்ளிக்கு, ஜாவுங்கி செல்வேன், நான் அவர்களுடன் பள்ளிக்கு செல்வேன். ஆஜ் மை மாதாஜி கோ கத் லிக்குங்கி. இன்று ஆஜ் நான், மை தாயாருக்கு, மாதாஜி கோ கடிதம், கத் லிக்குங்கி எழுதுவேன். யஹ் காடி கப் சுட்டேகி. யஹ் இந்த, காடி வண்டி, கப் எப்பொழுது, சுட்டேகி புறப்படும். லடுக்கியா கானா காயேங்கி. சிறுமிகள் லடுக்கியா, கானா பாட்டு, गाएंगी பாடுவார்கள். அடுத்தது हिंदी में अनुवाद कीजिए. நான் மைதானத்தில் விளையாடுவேன். மை நான், मैदान में மைதானத்தில், கேலூங்கி விளையாடுவேன். மை मैदान में கேலூங்கி. அடுத்தது அவன் பாடம் படிப்பான். அவனுக்கு வா பாடம் பாட், படிப்பான் படேகா. வா பாட் படேகா. நாங்கள் நாளை வரமாட்டோம். ஹம் நாங்கள், கல் நாளை, நஹி ஆயேங்கே வரமாட்டோம். ஆயேங்கே அப்படின்னு சொன்னா வருவோம், நஹி ஆயேங்கே அப்படின்னு சொன்னா வரமாட்டோம். என்னை நீ மறந்து விடுவாயா அப்படின்றது கேள்வி. क्या मुझे तुम भूल जाओगे? मुझे என்னை, நீ तुम மறந்து, भूल விடுவாயா, जाओगे. அப்போ கேள்வி அமைக்கும் போது क्या मुझे तुम भूल जाओगे. அடுத்தது நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்வோம். ஹம் நாங்கள், பகீச்சே மே தோட்டத்தில், பகீச்சான்னா தோட்டம், தோட்டத்தில்னா பகீச்சே மே. காம் வேலை, கரேங்கே செய்வோம். ஹம் பகீச்சே மே காம் கரேங்கே. அவள் தில்லிக்கு போவாள். அவள் வஹ் தில்லிக்கு, தில்லி, போவாள் ஜாயேகி. அடுத்தது இந்த பூனை பால் குடிக்கும். யஹ் இந்த, பில்லி பூனை, दूध பால், पिएगी குடிக்கும். யஹ் பில்லி दूध पिएगी. இந்த வண்டி தாமதமாக வந்து சேரும். யஹ் இந்த, காடி வண்டி, தேர் சே தாமதமாக, வந்து சேரும், வந்து ஆ, பहुंचेगी சேரும். யஹ் காடி தேர் சே ஆ பहुंचेगी. நாங்கள்
கதர் உடுத்துவோம், ஹம் நாங்கள். கதர் கதர், பஹனேங்கே உடுத்துவோம், ஹம் கதர் பஹனேங்கே. நெக்ஸ்ட் ஒன், பல பெண்கள் பாட்டு பாடுவார்கள், கை பல, லடுக்கியா பெண்கள், கீத் பாட்டு, காயேங்கி பாடுவார்கள், கை லடுக்கியா கீத் காயேங்கி.